குடிமக்கள் சேவை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரேஷன் கார்டு, பிளாஸ்டிக் கார்டு, அந்த ஃபிசிக்கல் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா பொருள் ரேஷன் கடையில் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கூகுளில் போயிட்டு TNPDS அப்படின்ற வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணிட்டா இங்கே பாருங்கள், இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இது பயனாளர் உள்நுழைவு. அங்கே போயிட்டு ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இணைஞ்சிருந்தால் தான் இந்த உள் பிரிண்ட்டு எடுக்க முடியும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் போட்டுட்டு கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆயிடலாம். லாகின் ஆகிட்டாக்கா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு டவுன்லோடுன்னு காட்டும். அது டவுன்லோடு வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ரேஷன் கார்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நம்பர் அடித்து உங்களோட கைரேகை வச்சு பொருள் போட்டுருவாங்க. இது வந்து தற்காலிகமானது தான். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டு, அந்த ரேஷன் கார்டு ஒரிஜினலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்டில் தான் ரீப்ரிண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள், நகல் குடும்ப அட்டை விண்ணப்பம். இதே வீடியோவில் ஃபஸ்ட்லேயே இருக்கும், கீழே பாருங்கள், நகல் குடும்ப அட்டை விண்ணப்பம் பாருங்கள் தான். இந்த நகல் குடும்ப அட்டை விண்ணப்பம் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் அடித்து கேப்சா போட்டுன்னா உள்ளே போயிருங்க. அங்கே போய்ட்டு பணம் 50 ரூபா கட்டுற மாதிரி வரும். கட்டி விட்டிங்கன்னா நீங்கள் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ஒரிஜினல் போஸ்டரில் கார்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். மேலும் நல்ல வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குடிமக்கள் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.